ஹலோ வணக்கம் 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 மை டியர் பசங்களா என்னையா எல்லாரும் தயாரா ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட் மாசு பேட்ச் பசங்களுக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு செஷன் நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க சார் ஒரு ரோட் மேப் கொடுங்க சார் 2 இயர்ஸ்க்கு என்ன பண்ணணும் எப்போ முடிக்கணும் எதை எப்போ சால்வ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க ஸோ உங்க எல்லாருக்காக ஒரு சூப்பரான ஒரு வெரி இன்சைட்ஃபுல் செஷன் இதுவா இருக்க போகுது ஸோ ஆரம்பிக்கலாமா ஷால் வி ஆல் கெட் ஸ்டார்டட் ஹாய் ஃப்ரீலான்சர் ஆதேஷ் மௌனிகா குகன் ரொம்ப ரொம்ப ஹாப்பி டு see all of you guys sharp on time ஸோ இது ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங் அண்ட் இன்சைட்ஃபுல் செஷனாக இருக்க போகுது பசங்களா எல்லாரும் நான் சொல்ல போகிற முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எது தோணுதோ உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ நீங்க எதை அக்செப்ட் பண்றீங்களோ அதை எழுதி வச்சுக்கோங்க அதை உங்க வாழ்க்கையில பயன்படுத்துங்க ஏன்னா இந்த 2 இயர்ஸ் ரொம்ப குரூஷியலான இயர்ஸ் ஸோ முதலாவது உங்க எல்லாருக்கும் எப்படி போயிட்டு இருக்கு உங்க கோச்சிங் இன்ஸ்டியூட்ல நீங்கெல்லாம் பல பேர் ஸ்கூல்ல படிப்பீங்க இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் சில பேர் ஆஃப்லைன் கோச்சிங் சில பேர் ஆன்லைன் கோச்சிங் நீங்க எங்க படிச்சாலும் ஹவு இஸ் இட் கோயிங் பசங்களா நல்லா பண்றீங்களா ஆர் யூ ஆல் என்ஜாயிங் யுவர் ஜர்னி இல்லாட்டி 10th ஸ்டாண்டர்ட் மிஸ் பண்றீங்களா சார் 10th சுகமா இருந்துச்சு சார் 10th சூப்பராக இருந்துச்சு சார் எவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு நம்மலாம் ஸ்ட்ரகிளே பண்ணாமல் படித்தோம் இங்கே என்ன சார் 11th 12th மோசமாக இருக்குது சார் இல்லையா ஸோ நிறைய பேர் 10th மிஸ் பண்ணுறாங்க நான் 10th எடுக்கிறப்பெல்லாம் 11th பசங்க வந்துட்டு சார் எங்களுக்கு எடுங்க சார் நான் 10th வந்து இப்போ தான் சார் ரியலைஸ் பண்ணுறேன் எவ்வளோ ஈஸின்னு அந்த மாதிரி நிறைய பேர் வந்து தே கீப் கமெண்டிங் தட்ஸ் வை ஐம் ஆஸ்கிங் ஸோ மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் மிஸ்ஸிங் இட் ரைட் பட் இட்ஸ் ஆல் ரைட் கைஸ் எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும் ஆனால் வளர்ச்சின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இல்லையா ஸோ நம்ம வந்து எல்கேஜி யூகேஜியில் ஏபிசிடி கற்றுக்கிட்டு நம்ம அப்பா அம்மா கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி எல்கேஜிலே வச்சுருந்தாங்கன்னா நம்ம வளர்ந்துருக்கவே மாட்டோம்ல நம்ம முன்னேறிக்கவே மாட்டோம் அதே மாதிரி தான் இப்பயும் 10th was good you enjoyed it was easy but now you should look forward 11th and 12th தான் முக்கியம் ஏன்னா உங்கள் காலேஜ் அட்மிஷன்ஸ்க்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் வாழ்க்கையில் காலேஜ் அட்மிஷன் ஒரு முக்கியமான ஒரு டைம் பீரியட் இல்லையா ஏன்னா எல்லாரோட அப்பா அம்மாவும் தே ஹாவ் டு பே ஃபீஸில் நீங்கள் எந்த காலேஜ் சேர்ந்தாலும் இன்ஜினியரிங்னாலும் சரி மெடிக்கல்னாலும் சரி ப்ரைவேட் போனீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஸோ அதனால் யூ ஹாவ் டு டூ வெல் இன் தீஸ் 2 இயர்ஸ் உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனல் செஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி அண்ட் மோட்டிவேஷன் செஷன் சரியா ஆரம்பிக்கலாமா ஸோ பசங்களா நான் 11th and 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த சாட்டர்டே சண்டே எடுக்க போகிறேன் ஓகேவா ஸோ நீங்களாம் ரெகுலராக வாங்க ஐ வில் ட்ரை டு டீச் யூ 11th ஆல்ரெடி யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் செட் முடிச்சாச்சு அப்புறம் கெமிஸ்ட்ரியில் கூட மோல் கான்செப்ட் நம்ம முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வி வில் ஹாவ் ரெகுலர் செஷன்ஸ் லைக் ஐ செட் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக செஷன்ஸ்க்கு வரணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அதான் என்னோட ட்ரீம் என்னோட ஆசை ஓகேவா தட் இஸ் ஆல் ஐ எக்ஸ்பெக்ட் அவுட் ஆஃப் யூ கைஸ் நீங்கள் 10th படிச்சப்போ நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன் இப்பயும் நான் அதான் சொல்கிறேன் நீங்களாம் ஒன்றா வந்து சந்தோஷமாக படித்தா அது மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங் ஒரு டீச்சருக்கு இல்லை ஸோ வி வில் டூ தட் டுகெதர் பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி ஒரு சின்ன பிளான் ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ராக் விட்டு வெளியே போயிருப்பீங்க எவ்வளோ பேர் டிசப்பாயிண்டடாக இருக்கீங்க சார் நான் 11th வந்து ஒன்றுமே பண்ணல how many of you feel like that நான் 11th வந்து இன்னும் நான் ஆரம்பிக்கல சார் நான் வந்து சும்மா கோச்சிங் போகிறேன் வரேன் ஸ்கூலுக்கு போகிறேன் வரேன் ஆனால் ஒன்றும் ஒரு உருப்படியாக நான் படித்தமா எனக்கு ஒரு ஃபீலிங்கே இல்லை சார் ஐ எம் கிளாட் சித்ரா இஸ் அக்செப்டிங் கோஸ்ட் சாஷினி தயானா பார் ஐ எம் ஸோ ஹாப்பி பசங்களா அட்லீஸ்ட் நீங்கள் உணர்றீங்க அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன் தெரியுமா நான் என் டீச்சிங்கில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் அவங்களால அவங்க தப்பை உணரவே முடியாது அவங்க வந்து இப்போ கூட நான் கேட்டேன் டே எப்படா படிக்கிறேன் சார் சூப்பராக படிக்கிறேன் சார் அப்படி தான் சொல்லுவானுங்க அதனால் ஐ எம் ஹாப்பி அட்லீஸ்ட் யூ நோ தட் யூ ஆர் மேக்கிங் மிஸ்டேக் இஃப் யூ ஹாவ் தட் பேஷன் தட் வெரி டு சேஞ்ச் தென் திஸ் செஷன் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ நீங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறது வேதாந்து ஜேஇ வாத்தி இது நம்மளோட தமிழ் பசங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட சேனல் ஃபார் இன்ஜினியரிங் ஆஸ்பைரன்ஸ் நீங்களே ஒரு 2 வருஷம் கழிச்சு சார் நான் ஐஐடி போகணும் நான் என்ஐடி போகணும் IIIT போகணும் பிட்ஸ் பிலானி போகணும் பிட்ஸ் ஹைதராபாத் போகணும் இல்லை அமிர்தா இன்ஜினியரிங் காலேஜ் விஐடி காலேஜ்
இந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வெறும் ஒரு ஆரம்பம் தான். இனி போக போக உங்க எக்ஸாம் டைம்ல ஏகப்பட்ட ஹெல்ப் உதவிகள் இந்த சேனல் மூலியமா உனக்கு கிடைக்கும். நீ எங்க இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ் தெரிஞ்சா போதும். உனக்கு பிடிஎஃப், பிஒய்க்யூஸ், எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கேள்விகள் அது எல்லாமே ஹியர் we will train you. ஓகே, ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பட்டன் அடிச்சு உடச்சிருங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஓகேவா? ஸோ ஷால் வி ஆல் கோ ஃபார்வர்ட்? வாங்க செஷனுக்குள்ள போகலாம். முதலாவது 11th and 12th வந்து 2 வருஷம் டைம் பீரியட்னால நிறைய பேர் சோம்பேறித்தனமா இருப்பாங்க. ஏன்னா வீரர்கள் இந்த மாதிரி நேரத்தில் என்ன சொல்லுவாங்க? வீரர்கள் இந்த மாதிரி நேரத்தில் என்ன சொல்லுவாங்க? பார்த்துக்கலாம்டா, டைம் இருக்குடா, 2 வருஷம் டைம் இருக்கு. இவர் என்ன சிமோன் சார் இப்போவே நம்மளை படின்னு ப்ரெஷர் பண்றாரு. பசங்களா, நான் ஒரு பெரிய ஒரு ரீசன் why I am telling this is, இந்த மாதிரி செஷன் நான் ஏன் எடுக்கிறேன் தெரியுமா? இந்த மாதிரி செஷன் நான் வந்து வாரம் வாரம் எடுக்கிறேன். யார் அப்சர்வ் பண்ணீங்கன்னு தெரியல. நான் இந்த மாதிரி செஷன்ஸ் உங்களுக்காக வாரம் வாரம் எடுக்கிறேன். ஏன்னா 12th பசங்க இப்போ கஷ்டப்படுறாங்கடா. 12th பசங்க இப்போ வந்துட்டு now they will be like, சார் நான் 11th ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணல, வந்து ஹெல்ப் பண்ணுங்க. 11th எல்லாமே மறந்துருச்சு, ரிவைஸ் பண்ண முடியுமா? see this is something which 12th standard students say. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன் ரீசன் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் 11th வந்து எல்லாரும் லைட்டாக எடுத்துக்கிறாங்க? 11th ஏன் நிறையா பேர் வந்து அவ்வளோ சீரியஸாக இல்லை? அதுவும் நம்ம சேனல் நம்ம தெரிஞ்ச பசங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, do you know the reason? anybody? exactly, no board exam. 11th சிபிஎஸ்சியில் ஒன்றுமே கிடையாது. போர்டு எக்ஸாம் கிடையாது, பப்ளிக் எக்ஸாம் கிடையாது, வெறும் ஸ்கூல் எக்ஸாம். அதுவும் ஸ்கூல்ல நீ ரொம்ப கன்றாவியா பண்ணாதான் ஃபெயில் ஆகுவாங்க. ஓகே, அதுக்குன்னு அந்த அளவுக்கு பண்ணிடாதீங்கடா. பட் ஆனால் ரொம்ப மோசமா, ரொம்ப மட்டும் அதாவது வாய்ப்பே இல்லை சார் இவெல்லாம் 12th போகிறது அப்படி இருந்தால் தான் உன்னை ஃபெயில் ஆகுவாங்க. பட் ஆனால் ஜென்ரலாக 11th nobody really bothers. பட் ஆனால் அது வந்து 12th நீ வந்து பிரச்சனை படுவடா, கஷ்டப்படுவ. ஏன்னா 12th வந்து நிறைய கான்செப்ட்ஸ் 11th ரிலேட்டடாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் அது தெரியும்? முதல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிக்னாமெட்ரி யூஸ் ஆகும் கால்குலஸில். ட்ரிக்னாமெட்ரி ஹேஸ் ஹெவி யூசேஜ் இன் கால்குலஸ். அது வந்து மெயினாக அது 11th படிப்பேன். 11th நீ ட்ரிக்னாமெட்ரி விட்டீனா 10th விட்ட மாதிரி, சார் 10th நான் ட்ரிக்னாமெட்ரி படிக்கல, பயம் சார், ஒதுக்கி வச்சிட்டேன் சார். 11th நான் விட்டேன் சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னா 12th கால்குலஸில் வசமாக மாட்டிப்பேன். ஏன்னா 12th கால்குலஸ்ல ஏகப்பட்ட ட்ரிக்னாமெட்ரி அப்ளிகேஷன். ஸோ ட்ரிக்னாமெட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட், சார் மேத்ஸை விடுங்க சார், ஃபிசிக்ஸில் லாஸ் ஆஃப் மோஷன் இம்பார்ட்டன்ட். அது எல்லாரும் ஸ்கிப் பண்ணியிருப்பானுங்க. லாஸ் ஆஃப் மோஷன், பேசிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ் யூ ஷுட் நோ. ஏன்னா அது 12th யூஸ் ஆகும். பேசிக் ஆஃப் மெக்கானிக்ஸ், அதாவது மோஷன் இன் 1 dimension 2 dimension, then your laws of motion, இதெல்லாம் தெரிஞ்சாதான் 12th you will be slightly peaceful. ஓகேவா? கெமிஸ்ட்ரியில மோல் கான்செப்ட், ஜிஓசி, ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதாவது இப்போ சாப்டர் பேரை மாத்திட்டானுங்க, சம் பேசிக் பிரின்சிபிள்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. கரெக்டா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஆனா கரெக்டா நம்ம பசங்க அந்த சாப்டர்ல தான் வீக்கா இருப்பானுங்க. நான் வருஷம் சொல்லுவேன், வருஷம் பசங்க கேட்டுட்டு இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருவானுங்க. நான் சொல்லுவேன், டேய் யாராச்சும் உன்னை பத்தி தப்பா சொன்னா, நெகட்டிவா பேசினா இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறா, பரவாயில்லடா. ஆனா நான் சொல்ற அட்வைஸ் அப்படியே பண்றீங்களடா. டேய், நான் சொல்ற அட்வைஸ் ஐ வாண்ட் யூ டு கீப் இட் வித்இன் யூ, ஐ வாண்ட் யூ டு ஒர்க் ஆன் இட். ஏன்னா இப்போ நீ இந்த ஜிஓசியில் ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அப்புறம் அந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் சாப்டர், அதெல்லாம் 11th முடிவில் வரும். 11th முடிவில் நம்ம பசங்களாம் செம்ம கேஷுவல் ஆயிடுவானுங்க. என்னது, எல்லாரும் செம்ம கேஷுவல் ஆயிடுவானுங்க. சார் பார்த்துக்கலாம் சார், அதான் 12th வந்தாச்சு, இப்போ எதுக்கு சார் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் படிக்கணும்? நண்பா, நீ உன் வாழ்க்கையில பண்ற பெரிய தப்பு அதான். நீ உன் வாழ்க்கையில பண்ற பெரிய மிஸ்டேக் அதான். ஏன்னா ஜிஓசி இல்லாம 12th நீ பயங்கரமா கஷ்டப்படுவ. நீ என்னதான் மக்கடிச்சு சிபிஎஸ்சியில் வேணா பொழைச்சிடலாம், பாஸ் ஆயிடலாம். ஆனா நீட்டுக்கு
ஜேஇ மெயின்ஸுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 11th விட்டினா 12th வெறுத்துருவ. 12th நீ அதை கேட்சப் பண்ணி மேலே வரதுக்கு உனக்கு டைம் இருக்காதுடா. ஏன்னா நீ 12th ஸ்கூல் இருக்கும், ப்ராக்டிகல்ஸ் இருக்கும், அவங்க ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, ஸ்கூல் ப்ரெஷர் கொடுக்கும், 6 o'clock தான் நீ வீட்டுக்கு வருவ. இதெல்லாம் வச்சுட்டு நீ எப்படி படிப்ப? அதனால தான் இந்த 2 years நிறைய டைம் இருக்கு, பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஆட்டிடியூட் விட்டு வெளியே வரணும். ஸோ யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் யுவர் மைண்ட் செட் பசங்களா. உன் மைண்ட் செட் யூ ஹாவ் டு ஒர்க் அப் ஆன். ஏன்னா 11th நீ கேஷுவலாக எடுத்துட்டீங்கன்னா இந்த பிக்சர்ல இருக்க மாதிரி தான். ஓகேவா? இந்த பிக்சர் பார்த்துலாம் சிரிப்பீங்க. சார் என்ன சார், யார் சார் இந்த கார்பெண்டர், யார் சார் இவரு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் 11th ரொம்ப ஜாலியாக அப்படியே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஐபிஎல் இப்போ முடிஞ்சிச்சா, அடுத்தது ஃபுட்பால், யூரோ வேர்ல்ட் கப், அதுக்கப்புறம் F1 சாட்டர்டே சண்டே ரேஸு, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குடா, வேற என்ன டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு? இந்த விளையாடுவீங்களே பப்ஜி, பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல், BGMI, ஃப்ரீ ஃபயர். ஸோ இதெல்லாம் போயிட்டே இருந்துச்சுன்னா யூ ஆர் பேசிக்லி ரூயினிங் யோர் சான்ஸ். ஓகே, யோர் சான்ஸ் இன் 11th and 12th. ஸோ இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னது, நம்மளோட ஜேஇ நம்ம ஜேஇ ப்ரிப்பரேஷன், ஜேஇ மட்டும் இல்லைடா, நான் அந்த மாதிரி ஒரு டீச்சர் கிடையாது. பை நவ் யூ நோ தட். எனக்கு ரேங்க் எடுத்தால் தான் நீ கெத்து, ஐஐடி போனால் தான் நீ வேற லெவல், அப்படிலாம் இல்லை. எல்லாரும் படிக்கணும்னு ஆசைப்படுங்க. ஸோ உன் வாழ்க்கையை நீ முன்னேற வைக்கணும், அவ்வளோதான். அதான் என்னோட ஆசை. ஒரு டீச்சராக நீ என் சேனலுக்கு புதுசாக என்னை பார்த்தீங்கன்னா என்னால் உன் வாழ்க்கை லைட்டாக முன்னேறணும், அது போதும் எனக்கு. ஸோ அதுக்கு தான் ஐ எம் கிவிங் யூ சஜஷன்ஸ். ஸோ இந்த 11th and 12th ஒரு பெரிய மேரத்தான். அது ஸ்ப்ரிண்ட் கிடையாது. ஸ்ப்ரிண்ட்டுக்கும் மேரத்தானுக்கும் வித்தியாசம் தெரியும்ல. ஸ்ப்ரிண்ட்னா உசைன் போல்ட் ஃபாஸ்ட்டாக ஓடுறது, ஏன்னா கம்மி டிஸ்டன்ஸ், 100 மீட்டர் தான், சல்லுன்னு ஓடி செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடணும், அதான் அப்ஜெக்டிவ். ஆனால் மேரத்தான் ரொம்ப தூரம் ஓடுறப்போ நீ வேகமாக ஓடக்கூடாது, கன்சிஸ்டண்ட்டாக ஓடணும், ஒரே ஸ்பீடில், டயர்ட் ஆகாமல், மூச்சு வாங்காமல், அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லாமல், அந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ஓடுறது பேர் தான் மேரத்தான். ஸோ நம்ம 11th and 12th மேரத்தான் மாதிரி. இட் இஸ் நாட் அ ஸ்ப்ரிண்ட். ஸ்ப்ரிண்ட்னது நம்ம ரேபிட் டாட்டாய்ஸில் ரேபிட் ஓடுறது தான் ஸ்ப்ரிண்ட்டு. ரேபிட் ஃபாஸ்ட்டாக ஓடி போய் அப்படியே படுத்துரும். ஆனால் டாட்டாய்ஸ் ஸ்லோவாக அதோட ஸ்பீடில் ஓடிக்கிட்டே சின்சியராக பண்ணி அடித்து தூக்கிடும். ஸோ அதான் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த 2 வருஷம் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. இட் இஸ் நாட் ஒரு நாள் உணர்ச்சிவசப்பட்டு, சார் ஷிமோன் சார் வந்தாடுறா, வீடியோ போட்டாடுறா, புல் அரிக்குதுரா, எனக்கு நான் இன்னைக்கு தூங்க மாட்டேன்டா, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நான் படிக்க போகிறேன், விடிய காலையில் வரைக்கும் நான் படிச்சுட்டு அடுத்த ஒரு வாரம் நான் தூங்க தான் போகிறேன், அப்படி இருக்கிறது வேஸ்ட். அதுக்கு நீ படிக்காமலே இருக்கலாம், அதுக்கு நீ இன்னைக்கும் சேர்த்து படிக்காமலே இருக்கலாம். ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் தட் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி தான்டா முக்கியம். கன்சிஸ்டன்சினா மேக் அ பிளான். ஒரு நாளைக்கு 2 hour 3 hour ரெகுலராக படி. ஏன்னா அதுதான் உனக்கு சப்ஜெக்டை நிற்க வைக்கும். ஏன்னா இப்போ எல்லாரும் ஃபிசிக்ஸில் உங்கள் ஸ்கூலில் உங்கள் கோச்சிங்கெல்லாம் 2-3 சாப்டர் முடிச்சிருப்பாங்க. என்னது, மோஷன் இன் 1 dimension, யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன், மோஷன் இன் 2D, லாஸ் ஆஃப் மோஷன், இதெல்லாம் யூ ஹாவ் டு ரிவைஸ். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் பாண்டிங், அப்புறம் பீரியாடிக் டேபிள், அப்புறம் மோல் கான்செப்ட், இதெல்லாம் யூ ஹேவ் டு ரிவைஸ். யூ ஹேவ் டு கீப் சால்விங். மோல் கான்செப்ட் மேலே முடிச்சிருப்பாங்க, அது திருப்பி எடுத்து சால்வ் பண்ணு. ஏன்னா ரிவைஸ் பண்ண தான் உன் மண்டையில் நிற்கும். எல்லாரும் படிச்சுட்டு அப்படியே விட்டுருவீங்க. யூ ஹாவ் டு ரிவைஸ். அதான்டா டாப்பர்ஸ் பண்ற ஒரு நல்ல காரியம். டாப்பர்ஸ் பண்ற ஒரு பெஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலரா ரிவைஸ் பண்ணுவானுங்க. அதுதான் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. நிறைய பசங்க என்ன தெரியுமா தப்பு, இப்போ நல்லா பண்றியா ஹாப்பி, ஆனா டைம் இருக்குன்னா முன்னாடி பண்ணதை ரிவைஸ் பண்ணு. இதுல ஒரு நிறுத்தம், ஒரு முற்றுப்புள்ளிலாம் கிடையாது. இது ஒரு பெரிய ஓட்டம். இது வெகு தூரம் ஓட போற. ஸோ அதுல நீ நடுவில் நிக்கிறது, ரிலாக்ஸ் பண்றது, தூங்குறதுலாம் கிடையாது. நீ ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். எல்லாம் முடிச்சிட்டியா, பழசை ரிவைஸ் பண்ணு. பழசை ரிவைஸ் பண்ணிட்டியா, அப்போ திருப்பி வேற ஏதாச்சும் புக் எடுத்து சால்வ் பண்ணு. அந்த மாதிரி யூ ஹேவ் டு கீப் சால்விங். அதே மாதிரி நான் லெவல்ஸ், யாரா இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுப்பா, அதெல்லாம் யோசித்து பார்த்தீங்களாடா. தமிழ் பசங்களுக்கு ஐ ஹவ் கிவன் யூ கம்ப்ளீட் அவேர்னஸ். ஏன்னா நானே பண்ணியிருக்கேன்டா, அதை நானே உங்களை பண்ணியிருக்கேன்ல. நான் படிக்கிறப்போ ஐ வாஸ் ஜேஇ மெயின் ஸ்டேட் ரேங்க் 5, ஐஐடி மெட்ராஸ், இந்தியாவிலே நம்பர் 1 காலேஜ், அங்கே தான் நான் படித்தேன்.
ஸோ ஐ எம் டெல்லிங் யூ இதாண்டா ஜர்னி. புக்ஸ் கூட நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னேன். என்சிஆர்டி முடி, என்சிஆர்டி முடிச்ச பிறகு யூ ஹாவ் அரியன் ஜேஇ மெயின்ஸ், செங்கேஜ் ஜேஇ மெயின்ஸ், ஆர்டி சர்மா ஃபார் மெயின்ஸ், அந்த மாதிரி புக்ஸ் இருக்கு. லெவலா புக்ஸ் போ, உன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி புக்ஸ் சால்வ் பண்ணு. எல்லாருமே டஃப்பான புக்கை சால்வ் பண்ணணும், இருக்கிறதுலே கஷ்டமான புக்கை சால்வ் பண்ணணும் சொல்லிட்டு வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுல பிரோஜனமே இல்லை. உன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி புக்கை சால்வ் பண்ணு. உன் லெவலுக்கு என்ன புக் செட் ஆகும்? என்சிஆர்டியா? அப்போ அதை பண்ணு. சார் நான் என்சிஆர்டி நல்லா படிக்கிறேன் சார், அப்போ என்சிஆர்டிக்கு ஒரு படி மேலே போ. உன் கோச்சிங் மெட்டீரியல் சால்வ் பண்ணு, உன் கோச்சிங் மெட்டீரியல் சால்வ் பண்ணு. அதுவும் ஈஸியா இருக்கா? அப்போ அதோட அடுத்த லெவலுக்கு போ. லெவலா தான் வாழ்க்கையில மேலே வர முடியும். லெவலா தான் நீ அகாடமிக்ஸ்ல பெட்டர் ஆக முடியும். ஸோ படிப்புன்றது லேயரா நடக்கிற விஷயம். இதை நான் நிறைய தடவை 10th 11th 12th பசங்க சொல்லுவேன். படிப்புன்றது ஒரு நாள்ல அப்படியே நீ அலமாய் மேலே வர்றது கிடையாது. இட் இஸ் லேயர் பை லேயர். முதல் லேயர் என்சிஆர்டி உருப்படியா படி, கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கோ. அடுத்த லேயர் ஒரு 50 ஈஸியான கணக்கு சால்வ் பண்ணு. அடுத்த லேயர் ஒரு 100 கொஞ்சம் டஃப்பான கணக்கு சால்வ் பண்ணு. அதுக்கு அடுத்த லேயர் திருப்பி ஒரு 50 பயங்கர டஃப்பான கணக்கு சால்வ் பண்ணு. அப்புறம் கடைசியா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணு. இந்த மாதிரி லேயரா பண்றப்போ யூ ஆர் கெட்டிங் பெட்டர், யூ ஆர் growing confident. திஸ் இஸ் ஹவ் யூ கெட் பெட்டர் பசங்களா. இதான் வழி, இதான் எல்லாரும் பண்றானுங்க. யாரெல்லாம் கிளியர் பண்ணி உள்ள போறாங்களோ, நீ இந்த மாதிரி பண்ணி நீ ஐஐடி கிடைக்கலனா கூட பரவாயில்ல, ஐ வில் பி ப்ரௌட் ஆஃப் யூ. நீ என் கண்ணில் யூ ஆர் கிரேட். பிகாஸ் இது உன் வாழ்க்கையில உன்னை காப்பாற்றும். ஏன்னா இதை நீ புரிஞ்சு படிச்சினா உன் வாழ்க்கையில யூ வில் பி a ஸ்மார்ட் பர்சன். ஏன்னா இந்த மாதிரி ஐஐடி நீட்டுக்கு படிக்கிறப்போ யுவர் ஆப்டிடியூட் இன்க்ரீசஸ். ஏன்னா நம்ம டெஸ்ட் எல்லாம் அப்படி ஆகிட்டானுங்க. யுவர் அப்ளிகேஷன் ஸ்கில்ஸ், நீ எப்படி அப்ளை பண்ற, உனக்கு தெரிஞ்சதை வச்சு நீ எப்படி சால்வ் பண்ற. ஸோ அந்த மாதிரி திறன் நீ வளர்த்துக்கிட்டா உன் வாழ்க்கைக்கும் அது சூப்பர் தானே. நீ ஐஐடி போறியோ இல்லையோ அதெல்லாம் செகண்டரி, பட் யூ ஆர் க்ரோயிங் ஆஸ் அ பர்சன். உன் வாழ்க்கையில் நீனே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சினா உனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணும், செஸ் கேம் மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் ஒய் இந்த 2 வருஷத்தை விட்டுறாதீங்க. 2 வருஷத்துல நீ மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீனா தென் இந்த வளர்ச்சிக்கு சூப்பரான டைமை நீ வேஸ்ட் பண்ணமா ஆயிரும்ல. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறக்கூடாதுன்னா இவ்வளோ ஒரு ஆசையோடு நான் சொல்றேன் பசங்களா, ப்ளீஸ் இதை பத்தி யோசிங்க. சரியா? இதை பத்தி கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்கு இது ரெசனேட் ஆச்சுன்னா, உங்களுக்கும் ஆமா சார் எனக்கு இது செட் ஆகும்னு நினைக்கிறேன், நான் ட்ரை பண்றேன்னா ப்ளீஸ் டூ இட். சின்சியரா பண்ணிப்பார். ஏன்னா we have crossed that. After 10 years, after 15 years, you will thank. நீ பின்னாடி யோசித்து பார்த்து சந்தோஷப்படுவ. அன்னைக்கு அவர் சொன்னனால நான் கொஞ்சம் வெறித்தனமா படித்தேன், என் வாழ்க்கையை மாத்துச்சு. அந்த மாதிரி நிறைய பேர் நீங்களாம் ஐ வாண்ட் யூ டு அச்சீவ் கிரேட் ஹைட்ஸ். உங்களால் முடியும்டா, விட்டுறாதீங்கடா, இந்த நேரத்தில் விட்டுறாதீங்க. சரியா? நவ் ஃபினிஷ் யோர் 11th syllabus. 11th syllabus எப்போ முடிக்கணும்? நீ ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, சிபிஎஸ்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்களாம் 11th syllabus ஃபெப்ரவரிக்குள்ள முற்றுப்புள்ளி வைக்கணும். ஸோ ஃபெப்ரவரி நம்ம 2025 ஃபெப்ரவரி 2025 முடிக்கிறப்போ நீங்களாம் தைரியமாக சொல்லணும், சார் நான் ரெடி சார், 11th போர்ஷனில் எனக்கு எல்லாமே தெரியும். என்னென்ன சால்வ் பண்ணணும்? உன் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக், ஸ்டேட் போர்ட் பசங்க தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு, சிபிஎஸ்சி பசங்க சிபிஎஸ்சி டெக்ஸ்ட் புக். ஸ்டேட் போர்ட் பசங்களும் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சால்வ் பண்ணால் அதை விட என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் சால்வ் பண்ணுறது நல்லது. சார் என்ன சார் இது போங்கா இருக்கு, ஸ்டேட் போர்ட் படிக்கிற நாங்க சிபிஎஸ்சி புக்கை சால்வ் பண்ணுமா? ஆமாண்டா, ஏன்னா எக்ஸாம் நடத்துனவன் சிபிஎஸ்சி பேஸ் பண்ணி தானே கேட்குறான். என்டிஏ அது உங்களுக்கு தெரியும்ல, நீட்லேயும் சரி ஜேஇ மெயின்ஸ்லையும் சரி சிபிஎஸ்சியில் தான் மெயினாக கொஸ்டின்ஸ் வருது. ஸோ எந்த போர்டு நீ படித்தாலும் ஐசிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி, எல்லாருமே சிபிஎஸ்சி படிக்கிறது நல்லது. ஸோ சிபிஎஸ்சி புக்கை படிச்சிங்கன்னா யூ வில் ஹாவ் பெட்டர் சான்சஸ் ஆஃப் ஸ்கோரிங் மோர். நிறைய ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த இன்டென்ஷனை தான் நான் சொல்றேன். மற்றபடி நீ படிக்கணும்னு நினைச்சா எந்த புக்ல படிச்சாலும் மேட்டர் இல்லை. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு அண்ட் ஐசிஎஸ்சி உங்க ஸ்கூல் திங்ஸை முடிங்க ஃபெப்ரவரிக்குள்ள. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ், நீ என்ன எக்ஸாம் ஆசைப்படுற? எல்லாரும் ஐஐடி போகணும்னு ஆசைப்பட மாட்டீங்களே, ஒருத்தன் ஒன்று ஆசைப்படுவீங்க. சார் நான் அண்ணா யூனிவர்சிட்டி போகணும், நான் விஐடி போகணும், நான் பிட்ஸ் பிலானி, பிட்ஸ் ஹைதராபாத் போகணும், நான் ட்ரிபிள் ஐடி போகணும், நான் என்ஐடி போகணும், நான் ஐஐடி போகணும். ஸோ நீ எந்த எக்ஸாமுக்கு ஆசைப்படுறியோ அந்த எக்ஸாமோட பிஒய்க்யூனா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸை எடுத்து சால்வ் பண்ணு. அது வரைக்கும் நீ கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ நீ ஆசைப்படுற காலேஜோட ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே
உன்னால சால்வ் பண்ண முடியணும். அது வரைக்கும் நீ உழைக்கணும். அட்லீஸ்ட் 11th போர்ஷன் ஃபெப்ரவரிக்குள்ள யூ ஷுட் பி ரெடி. தென் 12th படிக்கிறப்போ யூ ஹாவ் டு ரிவைஸ் 11th. நிறைய 12th பசங்க பண்ற ஒரு சின்ன மிஸ்டேக் இதான். 12th பசங்க 12th மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஏன்னா அதுவே அவங்களுக்கு சரியா இருக்கும். டைம் பத்தாது. ஏன்னா ஸ்கூல் இருக்கும், கோச்சிங் இருக்கும், வீட்டுக்கு வரதே லேட் ஆயிரும், டயர்டா இருக்கும். அதுல நிறைய டிஸ்ட்ராக்ஷன், நிறைய 1008 டிஸ்ட்ராக்ஷன். ஒலிம்பிக்ஸ் வரும், வேர்ல்ட் கப் வரும், இது வரும், அது வரும், படம் வரும், புது படம் வரும். ஸோ இந்த மாதிரி 1008 டிஸ்ட்ராக்ஷன். ஸோ அப்போ யூ வில் நாட் ஹாவ் டைம். 12th பார்க்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் என்னோட அட்வைஸ் 12th 11th சிலபஸையும் நீ ரிவைஸ் பண்ணணும் சைட் பை சைட். ஏன்னா 11th அப்படியே விட்டினா மறந்துடும். யூ வில் ஃபர்கெட் இட். 11th நீ 11th முடிச்சோடனே விட்டினா மறந்துடுவ. ஆனால் உன் இன்ஜினியரிங் எக்ஸாம் எல்லாத்துக்குமே 11th தேவையில்லை. அது தெரியும்ல எல்லாருக்கும். ஐ ஹோப் யூ ஆர் அவேர். டேய், ஜேஇ மெயின்ஸு, ஜேஇ அட்வான்ஸு, விஐடி, எஸ்ஆர்எம், அப்புறம் பிட்சாட்டு எல்லாத்துலேயும் 11th 12th போர்ஷன் ஃபுல்லாக 50-50 ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் வரும். ஓகேவா? மோஸ்ட்டாக ஈக்குவல் வெயிட்டேஜ். ஸோ 11th இம்பார்ட்டன்ட், 12th இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் 12th படிக்கிறப்போ 11th நீ ஃபுல்லாக கைவிட்டினா கடைசியில் ரிவைஸ் பண்ணுறப்போ எல்லாமே புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப கஷ்டம். எல்லாமே புதுசாக ஆரம்பத்துலேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் 11th 12th கூடவே ஒரு 20%, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஒதுக்கி 11th ரிவைஸ் பண்ணு. ஒரு நாள் ஒதுக்கி 11th ரிவைஸ் பண்ணு. எப்போ? நீ 12th படிக்கிறப்போ. அடுத்த வருஷம் நீங்களாம் 12th படிப்பீங்கல்ல, அப்போ வெறும் 12th மட்டும் இல்லாமல் 11th கூடவே கொண்டு வா. அதான் என்னோட அட்வைஸ். சரியா? அண்ட் அடுத்த வருஷம் நவம்பரில் போர்ஷனை முடி. நவம்பரில் போர்ஷனை முடிக்கிறியா? அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணு. வெறித்தனமாக இறங்கு. ஏன்னா இதான் நெக்ஸ்ட் 15-20 இயர்ஸை மாற்றி அமைக்க போகுது. ஏன்னா ஐஐடி இந்த எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுறவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஜம்ப் ஸ்டார்ட் கிடைக்கும். ஜம்ப் ஸ்டார்ட்னா மற்றவங்களை காட்டிலும் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கிடைக்கும். அது உண்மை. அதை மறுக்கவே முடியாது பசங்களா. அது யாராச்சும் தப்புன்னு சொன்னாலும் நம்பாதீங்க. ஐ ஹவ் சீன் இட். நான் ஐஐடியில் தான் படித்தேன், ஐஐடியிலேருந்து தான் கிராஜுவேட் ஆனேன். நான் சொல்கிறேன், யூ வில் ஹாவ் அன் அட்வான்டேஜ் ஓவர் அதர்ஸ். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. 10-15 வருஷத்துக்கு யூ ஹாவ் அன் அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் மற்றவன் டேலண்டால உன்னைய அடிச்சுட்டு கூட போகலாம், ஈவன் இஃப் ஹி இஸ் நாட் ஃப்ரம் ஐஐடி. ஆனால் அந்த வாழ்க்கையில் நீ உடனே வேலைக்கு போகிறப்ப வர அட்வான்டேஜ் ஐஐடிக்கு மேக்ஸிமம். ஓகே, தட்ஸ் த ட்ரூத். அண்ட் தட் இஸ் வை பீப்புள் ஒர்க் ஹார்ட். மற்றவங்களாம் முட்டாளா? நார்த் இந்தியாவில் பசங்க ஒரு நாளைக்கு தூங்காமல் கொல்லாமல் கண்ணெல்லாம் செவந்து போய் படிக்கிறானுங்க. லிட்டரலாக வேறு எதுவுமே வாழ்க்கையில் இல்லாத மாதிரி படிக்கிறானுங்க. ஏன் சும்மாவா? சும்மா ஐஐடி போய் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கா? IITs give you such good jobs, especially the old IITs. புது ஐஐடி கூட ஓகே, சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு கிடைக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நல்ல வேலை கிடைக்கும் யூஸ்வலாக. ஆனால் பழைய ஐஐடியில் மெட்ராஸ், டெல்லி, பாம்பே, கராக்பூர், கான்பூர், ரூர்க்கி, குவஹாத்தி இதெல்லாம் பயங்கரம் வேல்யூபிளான ஐஐடிஸ். ஸோ ஒர்க் ஹார்ட். அதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு உழைங்க. ஏன்னா இதுதான் உங்களோட டைம், இதான் உங்களோட டைம் டு ஷைன். நான் எப்பவுமே சொல்லுவேன்ல, 11th 12th படிக்கிறப்போ எல்லாரோட கண் பார்வையும் உன் மேலே இருக்கும். நம்ம பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு, ரிலேட்டிவ்ஸு எல்லாரும் தே வில் பி எக்ஸைட்டட் டு நோ பையன் எப்படி பண்ணுறான், பையன் என்ன பண்ண போகிறான், என்ன கிடைக்கும் பார்க்கலாமே அப்படின்னு எல்லாரும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட காத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் டோன்ட் லூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பசங்களா. நல்லா படித்து சைலண்ட்டாக இருங்க. நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் நல்லா புட் யுவர் பெஸ்ட் எஃபர்ட். பி சின்சியர், பி ட்ரூ. ஏன்னா யூ ஆர் டூயிங் இட் அல்டிமேட்லி ஃபார் யுவர் செல்ஃப். நான் உன்னை மோட்டிவேட் பண்ணி உன்னைய தூண்டி விடுறேன். டே பட்றா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதரா. ஏன்னா எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணுவீங்க? நான் சொல்லட்டுமா? எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணுவீங்க? முடிச்ச பிறகு 12th முடிச்சிட்ட பிறகு, சார் நான் அப்பயே கேட்டிருக்கணும் சார், நான் ரொம்ப நல்லா படிக்கிறேன் சார், அவ்வளோ டேலண்ட் சார், எனக்கு அவ்வளோ டைம் இருந்துச்சு சார், ஆனால் வேஸ்ட் பண்ணிட்டேன் சார், 12th போயிடுச்சு சார். திஸ் இஸ் வாட் எவ்ரிபடி சேஸ். நான் என்னடா சொல்ல முடியும்? அப்போ வந்துட்டு டே பரவாயில்லடா, காலேஜில் பார்த்துக்கலாம், காலேஜில் நல்லா படி,
அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் என்னால்? see this is what I feel bad. அதனால தான் நான் எனக்கு ஏன்னா இப்போ யூடியூப் வந்தோடனே எனக்கு நிறையா பேர் தெரியும்ல. யூடியூப் வந்தனால எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நிறையா பேர் தெரிஞ்சனால அவங்க சொல்கிறப்ப இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், இட்ஸ் வெரி ஹார்ட். எனக்கும் கஷ்டமாக இருக்கும்ல, என்னடா இவன் நல்லா படிக்கிற பையன் விட்டானேடா, நல்லா படிக்கிற பையன் நல்லா சூப்பர் காலேஜுக்கு போயிருக்க வேண்டிய விட்டான் அப்படின்ற ஃபீலிங் உங்கள் யாருக்கும் வரக்கூடாது. ஓகே, நீ வந்து நல்லா ஒர்க் பண்ண, உனக்கு ஏற்ற காலேஜுக்கு நீ போயிட்ட. ஐ வாண்ட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் டு பி தேர் ஃபார் எவ்ரி சைல்டு. நம்ம சேனலில் இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் அது நடக்கணும், நடக்க வைக்கலாம் பசங்களா. நம்மளாம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணால் we can do it. ஓகே, ஐ ஹோப் யூ கைஸ் வில் டூ தேட். தென் சில அட்வைசஸ், ஒரு சப்ஜெக்ட்க்கும் நோட்ஸ் மெயின்டைன் பண்ணு. ஏன்னா நோட்ஸ் வந்து கடைசியில் எல்லாரும் வந்து டீச்சர்ஸ்கிட்ட போய் கேட்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்டிங்கன்னா பசங்களா சம்டைம்ஸ் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப இட் வில் பி இன்சல்ட்டிங், எம்பாரசிங்காகவும் இருக்கும் இல்லையா? சில பேர் வந்து ஆசையாக போய் டாப்பர்ஸ்கிட்ட போய் கேட்பாங்க, உரிமையாக கேட்பாங்க, டே எனக்கு நோட்ஸ் தரா, இன்னும் 2 வாரத்தில் எக்ஸாம்டா. அப்போ அவன் சொல்லுவான், நான் எதுக்குடா உனக்கு கொடுக்கணும், நீ நோட்ஸ் எடுத்தியா? அன்றைக்கி சார் நடத்துகிறப்போ நீ உட்காந்து லாஸ்ட் ரோவில் உட்காந்து சிரிச்சிட்டு இருந்த, ஆனால் இப்போ வந்து உனக்கு ஏன் நோட்ஸ் கேட்குதா அப்படின்னு கேட்டா நீ என்ன பண்ணுவ? யூ வில் பி அப்செட். பசங்களா இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் என் கண்ணால். திஸ் வில் ஹேப்பன் absolutely. ஸோ அதனால் யூ ஹவ் டு பி ரெடி ஃபார் ஆல் தட். அந்த மாதிரி இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு பி எம்பாரஸ்ட் தென் யூ பிரிங் யுவர் ஓன் நோட்ஸ். உனக்கு எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? 11th தானே படிக்கிற, உனக்கு டைம் இருக்குல்ல. நீ என்ன நாளைக்கே எழுத போகிற எக்ஸாம்? 2 வருஷம் இருக்குது. ஸோ நோட்ஸ் எழுது, நோட்ஸ் எழுதிக்கோ. நோட்ஸ் என்ன இருக்கணும்? கான்செப்ட்ஸு, ஃபார்முலாஸு, சில கொஸ்டின்ஸ், உனக்கு டவுட் இருக்க கொஸ்டின்ஸ், உனக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அதெல்லாம் ஐ வாண்ட் யூ டு ரெக்கார்ட் அண்ட் டூ இட். அவ்வளோதான்டா, இதான் நோட்ஸு. நோட்ஸ்லாம் நீ வந்து பெருசா பேராவா புக்கில் இருக்க எல்லாமே எழுதணும்னு அவசியம் இல்லை. யூ ஜஸ்ட் ஹாவ் டு ரைட் யுவர் மிஸ்டேக்ஸ், யூ ஜஸ்ட் ஹாவ் டு ரைட் யுவர் கான்செப்ட்ஸ், ஃபார்முலாஸ், தட்ஸ் இட். தட் இஸ் ஆல் யூ நீட் டு ரைட். அதை எழுத பாருங்கடா, அதை எழுத ஆரம்பிக்க பாருங்க. ஓகேவா? டு யூ ஆல் அக்ரி? எல்லாரும் ரைட்டடா? எவ்ரிபடி ப்ளீஸ் லெட் மீ நோ குவிக்லி. டப்புன்னு சொல்லுங்கடா. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போகலாம். குவிக். நெக்ஸ்ட் பாயிண்ட், டேக் சாப்டர் வைஸ் டெஸ்ட். டெஸ்ட் ரெகுலராக எழுதுங்க. எவ்வளோ பேர் டெஸ்ட் கண்டா பயம்? பசங்களா ஒன்னே ஒன்று சொல்கிறேன், டெஸ்ட் மட்டும் பயப்படாதீங்க. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வை ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் இம்ப்ரூவ் இஸ் பிகாஸ் தே டோன்ட் ரைட் டெஸ்ட். டெஸ்ட்டை தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கடா, தைரியமாக போய் எழுதுங்க. ஏன்னா த ப்ரூஃப் ஆஃப் யூ க்ரோயிங் இஸ் டெஸ்ட் ஒன்லி. நீ என்ன தான் படித்து கிழிச்சாலும் டெஸ்ட் எழுதாமல் உன் மார்க் இம்ப்ரூவ் ஆகிறத நான் பார்க்காம நான் நம்ப மாட்டேன். நான் வந்து ஒரு பையன் என் நேரில் வந்து நான் வந்து யூடியூப்ல தான் சொல்லித்தரேன். என் நேரில் ஒரு பையன் எழுதி அவனுக்கு நான் கேரண்டி கொடுக்கணும்னா, டே கண்டிப்பாக நீ ஐஐடி போயிடுடா அப்படின்னு நான் சொல்லணும்னா, ஐ வாண்ட் டு see him or her write test and see the growth. அதான் உண்மை. எப்படி மெடிக்கல்ல டெஸ்ட் எடுத்து தான் சொல்லுவாங்க. டாக்டர் என்ன பார்த்தே சொல்லிடுவாரா, தம்பி உனக்கு வந்து மலேரியாப்பா, உனக்கு வந்து டெங்குப்பா, உனக்கு வந்து டைஃபாய்டுப்பா. நோபடி வில் டெல் லைக் தட். தம்பி போய் டெஸ்ட் எடுத்துட்டு வா, டெஸ்ட் எடுத்த பிறகு பேசலாம். நீ டெஸ்ட் எடுத்துட்டு வா, பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் பேசலாம். தட் இஸ் வாட் அ குட் டாக்டர் வில் டெல், ரைட்? அதே மாதிரி தான் இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ், டெஸ்ட் இஸ் த பெஸ்ட் வே. ஸோ சாப்டர் வைஸ் டெஸ்ட் எடு. டெஸ்ட் வந்து டீச்சர்ஸ்ட்டு கேளு, இல்லை அவங்க கொடுக்குற அசைன்மெண்ட்டை டெஸ்ட்டாக எழுது, இல்லைனா உங்கள் அம்மா அப்பா அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி அரைச்சிருந்தாங்கன்னா உனக்கு கேள்வி மார்க் பண்ணி தர சொல்லு, அதை டெஸ்ட்டாக எழுது. ஸோ இப்படி தான் நீ வந்து உன் ப்ரிப்பரேஷனை கேமிஃபை பண்ணணும். கேமிஃபைனா ஒரு கேம் மாதிரி. ஏன்னா எல்லாருக்கும் சேலஞ்ச், எல்லாருக்கும் குவிஸ், எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட்னா வி ஆல் லவ் இட், ரைட்? உனக்கு ஸ்கோர் வரும், நீ எவ்வளோ எடுத்த, எவ்வளோ டைம் எடுத்த, அது எல்லாமே யூ கைஸ் லைக் இட். ஸோ அந்த மாதிரி நீ தான் கேமிஃபை பண்ணணும் யூசிங் யோர் ரிசோர்ஸஸ். உன்கிட்ட என்ன இருக்குது? இல்லைன்னு சொல்லாதீங்கடா. எல்லாரும் இல்லைன்றதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, எல்லாரும் தப்பை தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, ஃபால்ட்டை தான் பார்ப்பீங்க. ஆனால் இருக்கிறத வச்சு யூ ஹாவ் டு இம்ப்ரூவ். ஸோ உங்ககிட்ட என்ன இருக்குது? யூ ஹாவ் குட் புக்ஸ். அப்போ புக்ஸில் எடுத்து உங்கள் அம்மாவை மார்க் பண்ண சொல்லு, அதெல்லாம் சால்வ் பண்ணு. ஓகே, மிஸ்டேக்ஸை நோட் பண்ணிக்கோ. டெஸ்ட் எழுதிட்டு டாப்பர்ஸ் பண்ணுற ஒரு நல்ல விஷயம், அகெயின் நான் சொல்கிற பாயிண்ட்ஸை எழுதிக்கோங்க பசங்களா. ஏன்னா இது வந்து நீங்கள் கேட்ட அட்வைஸாக இருக்கலாம், ஆனால்
எல்லாமே நான் என் வாழ்க்கையில் லாஸ்ட் 8 இயர்ஸில் பார்த்த விஷயங்கள். டாப்பர்ஸ் டெஸ்ட்டில் விட்ட தப்பை ரொம்ப சின்சியராக ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி எடுத்துப்பாங்க. ஐ ஹவ் சீன் தட். டாப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட்டில் விட்ட தப்பை ரொம்ப இன்சல்ட்டிங்காக அவங்களே அப்படியே பெரிய ரொம்ப குற்றம் பண்ண மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸோடு அவங்க அதை கரெக்ட் பண்ணி அதை திருத்திப்பாங்க. ஸோ மேக் அ ரெஜிஸ்டர், மேக் அ நோட் செப்பரேட்லி ஃபார் மிஸ்டேக்ஸ். ஸோ மிஸ்டேக்ஸ்க்கு ஒரு நோட் வை, என்னென்ன தப்பு பண்ணுறியோ அதெல்லாம் எடுத்து எழுதி வச்சுக்கோ. ஓகே, ஸோ தட் யூ டோன்ட் ரிப்பீட் இட் நெக்ஸ்ட் டைம். ஸோ சின்ன 3 கோல்டன் ரூல். ஃபர்ஸ்ட், சேஞ்ச் யோர் செல்ஃப் பதிலாக சேஞ்ச் யோர் மைண்ட் செட். பசங்களா, அதான் நான் சொல்ல வரேன். சேஞ்ச் யோர் செல்ஃப் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். டே ஒன்னே மாற்றிக்கோடா அப்படின்னு அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஓ மைண்ட் செட்டை மாற்றிக்கோ. ஏன்னா 11th 12th நீ வந்து 10th மாதிரி குழந்தைத்தனமாக இருந்தீங்கன்னா 11th 12th வேலைக்கு ஆகாது. யூ ஹாவ் டு சேஞ்ச் யோர் மைண்ட் செட். ஏன்னா 11th 12th போர்ஷன்ஸ் அதிகம். நீனே பார்த்துருப்பல, உனக்கு வந்து சார் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் என்ன சார் அவ்வளோ பெருசாக இருக்குது. டேய் அதாண்டா இருக்கிறதுலே சின்ன சாப்டர். டு யூ நோ தட்? யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் தான் இருக்கிறதுலே சின்ன சாப்டர். இதுக்கு அப்புறம் வரப்போகிறதுலாம் அதோட பெருசுடா. இதுவே நீ டஃப்னு சொன்னீங்கன்னா அப்போ அடுத்ததான் வரப்போகிற மோஷன் இன் 1 டைமென்ஷன், மோஷன் இன் 2 டைமென்ஷன், அதெல்லாம் இன்னும் டஃப்பாக இருக்கும். ஸோ தட் இஸ் வை கெட் ரெடி, கெட் ரெடி, ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ஓகேவா? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ வில் டூ தட். ஸோ உன் மைண்ட் செட்டை மாற்றிக்கோ. 11th 12th ஒரு மைண்ட் செட் தேவை. அந்த மைண்ட் செட்குள்ளே நீங்களாம் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே, ஸோ அது வந்து என்னது, என்ன மைண்ட் செட்? கொஞ்சம் சாக்ரிஃபைசிங் மைண்ட் செட், கொஞ்சம் சாக்ரிஃபிஷியல் மைண்ட் செட். என்ன சாக்ரிஃபிஷியல், என்ன சாக்ரிஃபைசஸ்னா உன் ப்ரிப்பரேஷனுக்காக சில விஷயங்களை நீ விட்டு கொடுக்கணும். என்ன விட்டு கொடுக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் மேபி கிரிக்கெட் மேட்சஸ், ஃபுட்பால் மேட்சஸ், படம், எல்லாருக்கும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்ல. உன் டைமை எது சாப்பிடுதுன்னு பாரு, நீ அதை அனலைஸ் பண்ணு. ஏன்னா நான் சொன்னாலும் உனக்கு விளங்காது, சும்மா ஒரு காமன் அட்வைஸ் மாதிரி நினச்சி பண்ணி நீனே ரிசர்ச் பண்ணு. உன் நாளைக்கு நீ எவ்வளோ நேரம் ஃபோனில் செலவழிக்கிற? ஐ நோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்பெண்ட் 6 hours ஆன் ஃபோன் பர் டே. நீங்கள் யாராச்சும் அப்படி இருப்பீங்களான்னு தெரியல. ஒரு நாளைக்கு there are some students who spend more than 6 hours in the phone. டேய், ஒரு நாளைக்கு இருக்கிறதே 24 மணி நேரம் தானே. அதில் கூட 6 hours they are wasting on phone. That you have to change. Maybe sometimes Free Fire or PUBG or BGMI or Instagram scrolling or Snapchat. இப்போ வந்து டிஸ்ட்ராக்ஷனுக்கு குறைச்சலே இல்லை. I am 7 hours. மௌனிகா, நீ வேற லெவல் மோனிகா. 7 hours is insane. You have to reduce it to probably 1 hour or half an hour. ஸோ பசங்களா, 1 hour half an hour போதும்டா. ஏன்னா காலேஜ்லேயும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்டா. காலேஜ்லேயும் இவ்வளோ டைட்டாக இருக்காது. நீங்கள் காலேஜில் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம், கொஞ்சம் யூ கேன் என்ஜாய் யுவர் லைஃப். ஸோ அதுக்குன்னு கொஞ்ச நேரம் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கடா ப்ளீஸ். ஓகே, ஸோ சாக்ரிஃபைஸ் யுவர் ஹேபிட்ஸ். தட் இஸ் அ சேஞ்ச் இன் மைண்ட் செட். சேஞ்ச் யுவர் செல்ஃப் நான் சொல்ல மாட்டேன், சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். ஏன்னா மைண்ட் செட் மாற்றணும். ஓகேவா? சேஞ்சிங் யுவர் செல்ஃப் இஸ் நாட் வாட் ஐ மென்ட். ஐ ஹோப் யூ காட் இட். நவ் விடியல் பேட்ச் சேரலாமா? எல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. டேய் சேரலாம்டா. நான் ஏண்டா சேர வேணாம் சொல்ல போகிறேன். ஸோ பசங்களா, தமிழில் இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ்க்கு நான் டீச் பண்ணுறேன். நம்ம வேதாந்துல லைவாக. உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறீங்க, நிறையா பேர் என் பேட்ச்சில் இருக்கீங்க. அதான் விடியல் பேட்ச். விடியல்னா ஒரு இட்ஸ் நியூ பிகினிங். விடியல்னா காலையில் விடியறதுல அந்த மாதிரி. ஸோ அந்த பேட்ச்சில் 11th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் டீச் பண்ணுறோம் தமிழில். நான் மேத்ஸ் எடுப்பேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நம்மளோட கார்த்திக் சாரும் ராஜா சார் எடுக்கிறாங்க. ஸோ நீங்களாம் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ கூட நீங்கள் சேரலாம். அந்த பேட்ச் போயிட்டுருக்கு. நீங்கள் நடுவில் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. அதில் வந்து கிளாஸ் இருக்கும், அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும். எல்லாம் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு வெறும் இட் இஸ் ஜஸ்ட் 3,999 இன்னைக்கு. 3,999 4,000 rupees ஒரு வருஷத்துக்கு. எஸ், யூ ஹர்ட் மீ ரைட். ஒரு வருஷத்துக்கு லைவாக நாங்கள் தமிழில் சொல்லித்தரோம். ஏன்னா ஒரு நேஷ்னல் லெவல் இன்ஸ்டிடியூட் வேதாந்து போல ஒரு டாப் இன்ஸ்டிடியூட் வந்து தமிழில் பேட்ச் ஆரம்பித்தது. இதான் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே முதல் தடவை. இந்தியா ஹிஸ்ட்ரியிலே முதல் தடவை
ஒரு தமிழ் பேட்ச். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட். ஏன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ. ஹயாவத் ஆமாண்டா, இட் இஸ் ஜஸ்ட் 4,000 ஃபார் 1 year. ஓகே, ஸோ அண்ட் தேங்க்ஸ் டு யூ பசங்களா. உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணால் தான் இதெல்லாம் வர முடிஞ்சிச்சு. ஸோ டெஃபினெட்லி ஐ டூ மை பெஸ்ட் டு ஹெல்ப் யூ. நீங்களும் அதை யூஸ் பண்ணி நல்லா படிங்க. நெக்ஸ்ட்டு மேக் அ டைம் டேபிள். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டைம் டேபிள் வந்து மேக் இட் இன் அ வே தட் யூ வில் யூஸ் இட். ஓகேவா? டைம் டேபிள் ஷுட் பி லைக் இன்னைக்கு என்ன பிளான், நாளைக்கு என்ன பிளான், அது போதும். ஏன்னா பசங்களா த பிக்கெஸ்ட் மிஸ்டேக் இஸ் நிறைய பேர் ஆசைப்பட்டு ஒரு வாரம் டைம் டேபிள், ஒரு மாதம் டைம் டேபிள் அதெல்லாம் போட்டுருவாங்க. ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஐ வாண்ட் யூ டு மேக் அ ரியலிஸ்டிக் டைம் டேபிள். சரியா? கூல் பாய். ஆமாம் டே விடியல் பேட்சில் இப்போ சேர்ந்தீங்கன்னா கூட பழைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் 2 வருஷம் வேலிட். நீங்கள் 12th முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கலாம். இது 1 வருஷம் கோர்ஸ் தான், தமிழ் கோர்ஸ் தான் ஃபார் JEE மெயின்ஸ் 2026. ஸோ 11th முடிஞ்சோடனே இந்த கோர்ஸ் முடிஞ்சிடும். ஆனால் வீடியோஸ் நீங்கள் 2 வருஷம் பார்க்கலாம், நீங்கள் 12th முடிக்கிற வரைக்கும். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ பசங்களா, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ டைம் டேபிள் வந்து கலர் பென், கிளிட்டர் பென், ஜிகினா பென், ரெட் பென், கிரீன் பென், பிங்க் பென், பிளாக் பென், எல்லா பென்லையும் வரைஞ்சி அழகா ஒரு 1 hour 2 hours 1 day ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணாட்டி ஒஸ்டடா டே. அப்படிலாம் பண்ணாதீங்கடா. ஸோ அதனால ரியலிஸ்டிக்காக டைம் டேபிள் வைங்க. 1 நாள் 2 நாள் டைம் டேபிள் வச்சா கூட போதும்டா. சரியா? ஸோ மேக் அ பிளான் லைக் தட். டோன்ட் மேக் டூ மச் அன்ரியலிஸ்டிக். ஓகே, திங்ஸ் டு அவாய்ட். இது ஏற்கனவே சொல்லிட்டேன்டா டே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான்டா. இன்கன்சிஸ்டன்சினா விட்டு விட்டு அப்பப்போ மூடு வரப்போ படிக்கிறது. சார் எனக்கு நீ ஃபீலிங் இல்லை சார், நான் படிக்கிற ஒரு ஃபீலே இல்லை சார். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இன்கன்சிஸ்டன்சி இன் ஸ்டடீஸ் அதான் மீனிங். ப்ரொக்ராஸ்டினேஷன் தள்ளி போடுறது. பேக்லாக்ஸ் நீ தள்ளி போட்டது மூட்டையா சேர்ந்து குவிஞ்சி நிற்கும்ல, அதுக்கு பேர் தான் பேக்லாக்ஸ். இப்போ 12th பசங்க சொல்றாங்கல்ல, இப்போ 12th படிக்கிறவங்களாம் சொல்றாங்க, சார் 11th பேக்லாக் சார், என்ன சார் பண்றது, 11th அவ்வளோ மீதி நிற்குது சார். ஸோ அதான் பேக்லாக்ஸ். எக்ஸசிவ் டிவி, சோஷியல் மீடியா, வீடியோ கேம்ஸ், ரீடிங் டூ மெனி புக்ஸ், ஒன்லி மக்கிங் அப் அண்ட் நாட் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீட்டுக்கு கூட பசங்களா நான் நீட்டுக்கும் வார்ன் பண்ணுறேன். இனிமேட்டு இந்த மக் அடிக்கிறதுலாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இந்த வருஷம் என்ன கேஸ் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கும் கேஸ் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் இருக்க வேண்டியது நீட் 2024, அதை அடுத்த வாரம் மாற்றி போட்டாங்க. அந்த அளவுக்கு பிரச்சனையா போயிட்டு இருக்கு நீட் 2024, இன்னும் முடியல. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் நீட்டு JEEலாம் நிறைய மாற்றங்கள் வரும். டிபெண்டிங் ஒன்லி ஆன் செல்ஃப் ஸ்டடி. தனியாக படிக்கிறது சூப்பர் தான். ஆனால் இந்த காலத்தில் நிறையா கோச்சிங் வந்துடுச்சு. தெருவுக்கு தெரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட், நல்ல நல்ல டீச்சர்ஸ். ஸோ அதனால் டேக் ஹெல்ப் ஃப்ரம் குட் பீப்புள். இதனால் நீ பின்தங்கிடக்கூடாது. ஏன்னா அதனால தானே தமிழ்நாடு கவர்மெண்ட் ட்ரை பண்ணுறாங்க. காசு இருக்கவங்களால தான் படிக்க முடியுமா, அப்போ கஷ்டப்படுறவங்களால படிக்க முடியாதா? அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம எஜுகேஷன் சிஸ்டம். அது ஒரு ஆங்கிளில் பார்த்தா உண்மைதான். ஏன்னா நல்ல நல்ல கோச்சிங் போனீங்கன்னா நல்ல டீச்சர்ஸ் கிடைப்பாங்க, நல்ல மெட்டீரியல் கிடைக்கும், அதனால பசங்க நல்லா பண்ணுறாங்க. ஆனால் சில பேரெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்குலாம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்க டைமில் டோன்ட் லூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி விச் யுவர் பேரண்ட்ஸ் கேவ் யூ. உங்கள் பேரண்ட்ஸ்லாம் உங்களை நல்ல நல்ல இன்ஸ்டியூட்டில் டாப் இடத்துல போட்டிருக்காங்க, அதை பயன்படுத்திக்கோங்க, அதை வீணடிச்சிடாதீங்க. ஏன்னா அதையும் ஒரு ப்ரிவிலேஜாக நிறைய பேர் பார்க்குறாங்க. அண்ட் அதையும் அடைய முடியாமல் நிறைய பேர் ஆசையோடு காத்துட்ருக்காங்க. ஸோ இமேஜின் ஆல் தேட் அண்ட் ஒர்க் ஹார்ட், பிகாஸ் இட் இஸ் நாட் ஈஸி பசங்களா. சரியா? அண்ட் ஃபைனலி ஸ்டேயிங் டில் தி எண்ட். என்னன்னா இது ஏன் சொல்கிறேன்னா, சில பேருக்கு ஒரு டெஸ்ட்டில் ஸ்கோர் கம்மியாயிட்டா தே ஃபீல் பேட், தே கிவ் அப். இதெல்லாம் நடக்கும்ல. ஒரு டெஸ்ட்டில் கம்மியாக வாங்கிட்டா அவள் தான் படிக்க மாட்டார், மூடி வச்சுருவார் புக்கை. எனக்கெலாம் நான்லாம் வேலைக்கு ஆக மாட்டேன், எனக்கெலாம் நீட் செட் ஆகாது, எனக்கெலாம் JEE செட் ஆகாது, நான்லாம் வேஸ்ட்டு, நான் படிக்க லாய்க்கே இல்லை அப்படின்னு தே கிவ் அப். தே வாண்ட் டு எஸ்கேப். ஆனால் பசங்களா, உனக்கு அந்த பசி இருந்துச்சுன்னா,
உனக்கு அந்த வெறி இருந்துச்சுன்னா then you have to take it till the end. You have to stay till the end. கடைசி வரைக்கும் நின்று ப்ரூவ் பண்ணி காமிடா, நின்று அடிச்சு காமி, சும்மா சும்மா கிவ் அப் பண்ணாதீங்கடா. லைக் ஐ செட், இட்ஸ் அ மேரத்தான் ரேஸில் வின் பண்ணுறவனை விட நிறைய பேர் முன்னாடி ஓடிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் மேரத்தான் பார்த்துருக்கா? யாரெல்லாம் மேரத்தான் பார்த்துருக்கா? Have you seen that? வின் பண்ணுறவன் நடுவில் ரேஸில் நிறைய பேர் அவனோட முன்னாடி போவாங்க. அவன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் கடைசியில் மாட்டுவானுங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும், அவனுக்கு கான்ஃபிடென்ஸ், கடைசியில் எல்லாரும் மாட்டுவானுங்க, நான் தான் எல்லாரையும் அடிச்சுட்டு போவேன். ஸோ அவன் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். முன்னாடி போறியா, போப்பா போ, நீ போ. ரேஸ் முடிகிறதுக்குள்ளே நான் உன்னை தூக்கிடுவேன். ரேஸ் முடிகிறதுக்குள்ளே நான் உன்னைய ஈஸியாக தூக்கிடுவேன். அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கும் தேவை. ஸோ ஒரு டெஸ்ட்டில் கம்மியாகிட்டியா, பயப்படாத, தைரியமாக இரு. யூ பி கான்ஃபிடென்ட். என்னடா ஒரு டெஸ்ட்டில் நீ அடிச்சிட்டிங்களே, பரவாயில்லடா பார்த்துக்கலாம். கடைசியில் ஜேஇ மெயின்ஸில் நான் அடிக்கிறேன்னா இல்லையான்னு பார். ஐ வாண்ட் யூ டு பி லைக் தட். ஸோ டோன்ட் கிவ் அப் இமீடியட்லி. ஒரு டெஸ்ட்டில் ஒருத்தவனோட ஸ்கோர் அதிகமாக எடுத்துட்டா உடனே வருத்தப்பட்டுக்கிட்டு உடனே என்னால் முடியாது, நான்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி விட்டுறாத. ரதர் ப்ரூவ் பண்ணி காமி, நின்று ப்ரூவ் பண்ணி காமி. பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபேஸ். இதுவும் வில் பாஸ். ஓகே. அண்ட் லாஸ்ட்லி, கிவ் யுவர் 100% பசங்களா. ஏன்னா என்ன நடந்தாலும் நீ வாழ்க்கையில் இம்ப்ரூவ் ஆயிடுவ. அதுக்கு நான் கேரண்டி. நீ ஐஐடி போறியோ, என்ஐடி போறியோ, ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணுறியோ இல்லையோ, கண்டிப்பாக யூ வில் பிகம் பெட்டர். இந்த ஜேர்னியில் நீ மாறிடுவ. நீ எப்படி யோசிக்கணும், எப்படி ஒரு ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணணும், அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிப்ப. அதான் பியூட்டி இந்த 11th and 12th ஜேர்னியில். ஐ ஹோப் யூ கைஸ் வில் டூ வெல். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இது ஒரு சும்மா ஒரு ஃபன்னி கோட். ஆல்வேஸ் கிவ் யுவர் 100% அன்லெஸ் யூ ஆர் டொனேட்டிங் பிளட் ஃபுல்லாக கொடுத்துட முடியுமா? ஓகே. ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் இட். இதான் நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே தான் நான் எப்போ கிளாஸ்க்கு வருவேன், எப்போ உங்களுக்கு என்ன எடுக்க போகிறேன், அது எல்லாமே நான் சொல்லுவேன். ஸோ ஜாயின் ஆர் டெலிகிராம் குரூப். அண்ட் சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பசங்களா, நான் எல்லாமே பேட்ச் டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். நிறைய பேர் கேட்குறாங்க, சார் எப்படி சார் ஜாயின் பண்ணுறது? ஐ வில் டெல் யூ. ஸோ முதல் லிங்க் தான் விடியல் பேட்ச். இந்த வீடியோ கீழே இருக்கு பார்த்தீங்களா, முதல் லிங்க் தான் விடியல் பேட்ச். தமிழில் நான் டீச் பண்ணுற பேட்ச். எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். 11th ஸ்டாண்டர்டுக்கு தான் கரெக்டாக செட் ஆகும். 10th பசங்களும் ஜாயின் பண்ணலாம். 12th பசங்களும் ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணலாம். 12th பசங்க 11th போர்ஷனை ரிவைஸ் பண்ண யூ கேன் ஜாயின் விடியல் பேட்ச். ஏன்னா அந்த பேட்ச் பிரைஸ் ரொம்ப கம்மி. இட் இஸ் வெறும் 4,000 ஃபார் அ இயர். ஒரு வருஷத்துக்கு வெறும் 4,000 ரூபாய். நீட் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா. அண்ட் ரெண்டாவது லிங்க் தத்துவா புக்ஸ், வேதாந்தோட ஸ்டடி மெட்டீரியல். நான் உங்களுக்கு இதை பத்தி ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் இருக்குல்ல, புக்ஸ், வேதாந்தோட புக்ஸ் நாங்க டாப்பர்ஸ்லாம் கொடுப்போம்ல, ஆல் இந்தியால டாப் 100ல வந்த பசங்க, அந்த மாதிரி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க கொடுக்குற புக் அது. யூஸ்வலா எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தோம். அதாவது வேதாந்து தமிழ்நாட்டில் இருக்குல்ல, சென்னை. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஒரே நிமிஷம். Is it better now? Yeah? இப்போ கேக்குதாடா? வெரி குட். ஸோ லைக் ஐ செட் பசங்களா, இது வேதாந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ we have opened it to all. யாருனாலும் வாங்கலாம், புக்ஸை மட்டும் தனியாக. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா புக்ஸும் ரொம்ப ப்ரைஸ் கம்மி தான், நீங்கள் செக் பண்ணலாம். அண்ட் இந்த கூப்பன் கோட் ஆல்ரெடி அப்ளை ஆயிருக்கு, அது நீங்கள் செக் அவுட்டில் பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் இது வேதாந்தோட ப்ரோ பேட்ச், ஆன்லைன் பேட்ச். இது வேதாந்தோட ப்ரோ பேட்ச், ஆன்லைன் பேட்ச் சேரணும் நிறைய பேர் ஆசைப்பட்டீங்க. இதான் நம்மளோட ப்ரோ பேட்சோட லிங்க். நீங்கள் வேணும்னா அதை ஜாயின் பண்ணலாம். லைக் ஐ செட், ப்ரோ பேட்ச் இட் இஸ் அ பேட்ச் ஃபார்
ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் wherever you are, தமிழ்நாட்டில் நீ எங்கே இருந்தாலும் அந்த பேட்ச் ஜாயின் பண்ணலாம். இது ஒரு ஃபார்ம் தப்பான லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கரெக்டான லிங்க் போடுறேன் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில். இந்த லிங்க் நான் கரெக்டாக போடுறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில். அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரோ பேட்ச் சேரலாம். ப்ரோ பேட்ச் தான் வேதாந்தில் இருக்க ஃப்ளாக்ஷிப் கோர்ஸ் ஆன்லைனில். ஆன்லைனில் பெஸ்ட் கோர்ஸ்னால் ப்ரோ பேட்ச் தான். அது 2 வருஷத்துக்கு 80,000 கிட்ட வரும். ப்ரோ பேட்ச் தான் வேதாந்தில் இருக்க பெஸ்ட் பேட்ச். இங்கிலீஷில் சொல்லி தருவாங்க, தமிழ் கிடையாது. விடியல் பேட்ச் தான் தமிழ். விடியல் பேட்ச் 4,000 ரூபாய் தான் ஒரு வருஷத்துக்கு தமிழில். ப்ரோ பேட்ச் 2 வருஷத்துக்கு 80,000 ரூபாய். சார் ஏன் சார் அவ்வளோ வித்தியாசம்? ஏன்னா விடியல் பேட்ச்சில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இன்டராக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் படிப்பு விஷயங்கள் எல்லாம் சேம் தான் இருக்கும். என்ன இன்ட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும், டவுட்ஸ் ஆப் கிடையாது, அப்புறம் தத்துவா மெட்டீரியல் ஹார்ட் காப்பி இந்த மாதிரி புக்ஸ் வராது. ஸோ இதெல்லாம் தான் ப்ரோ பேட்ச்சில் வித்தியாசமாக இருக்கும். ப்ரோ பேட்ச் வந்து வேதாந்தோட பெஸ்ட் கிளாஸ். ஏன்னா இருக்கிறதுலே இந்தியாவிலே இருக்க டாப் டீச்சர்ஸ் வருவாங்க. இந்தியாவிலே இருக்க பெஸ்ட் டீச்சர்ஸ் வில் ட்ரெயின் யூ. அண்ட் இங்கிலீஷில் இருக்கும், புக்ஸ் கிடைக்கும், டவுட்ஸ் ஆப் விண்டு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ரெக்கார்டிங்கும் பார்க்கலாம். எஸ், கிளாஸை மிஸ் பண்ணிட்டா, கிளாஸை மிஸ் பண்ணிவிட்டு அட்டென்ட் பண்ண முடியலன்னா ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். அட்டென்ட் பண்ணாலும் ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். ஸோ எல்லா கிளாஸஸுமே ரெக்கார்டிங்ஸ் அவைலபிள். ஓகேவா? ஸோ தட்ஸ் அபவுட் இட் பசங்களா. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே சொல்லுங்கள். சார் ப்ரோ பேட்ச் எவ்வளோ சார் ஸ்ட்ரென்த் இருக்கும்? ப்ரோ பேட்ச்சில் இட் டிபெண்ட்ஸ். அனுராதா 50லேருந்து 200 வரைக்கும் இருக்கும். ஆனால் ப்ரைம் பேட்ச் என்னோட விடியல் பேட்ச்சில் இட் இஸ் மோர் தேன் 3,000. என் விடியல் பேட்ச்சில் 3,000 பேர் மேலே இருக்காங்க. ஏன்னா பசங்கள்லாம் தமிழில் தெறிக்க விட்டுட்டு இருக்கானுங்க. ஸோ தமிழில் உனக்கு பேக்கப் வேணும்னா விடியல் பேட்ச் வாங்கிக்கலாம். 100% ஐ வில் ரெக்கமெண்ட். பட் உனக்கு நிதானமாக ஸ்லோவாக ஒரு பேட்ச்சில் மற்ற பசங்களோட ஒரு இன்வால்வ்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் பண்ணி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ரோ பேட்ச் பெட்டர். ஏன்னா ப்ரோ பேட்ச்சில் அந்த இன்டராக்ஷன் டீச்சர் ஸ்டூடெண்ட், டீச்சர் ஸ்டூடெண்ட் அந்த இன்டராக்ஷன் பெட்டராக இருக்கும் ப்ரோ பேட்ச்சில். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே நீங்கள் தான் யோசிக்கணும். உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை யூ கேன் டிசைட். ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்த கிளாஸில் பார்ப்போம் பசங்களா. இப்போ எனக்கு 8:30க்கு விடியல் பேட்ச் இருக்குது. நான் போய் விடியல் பேட்ச் எடுக்க போகிறேன். தேங்க்யூ, டேக் கேர், ஆல் த வெரி பெஸ்ட், லவ் யூ ஆல், பாய். நிகிதா, விடியல் பேட்ச்சில் நீங்கள் சீக்வென்ஸ் அண்ட் சீரீஸ் தான். டுடே ஐ எம் கோனா டேக் சீக்வென்ஸ் அண்ட் சீரீஸ் at 8:30 in the விடியல் பேட்ச். Take care guys, bye bye.